எடப்பாடி அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வழிபடி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்துல மத்தியில யார் எந்த அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசோடு இணக்கமாக சென்றால்தான் தமிழகத்திற்கு போதிய நிதிகளை பெற முடியும், வளர்ச்சி திட்டங்களை பெற முடியும் என்ற கொள்கையில இருந்தவர். அதனால்தான் முதல்ல பாரதிய ஜனதா ஆட்சி இருந்த நேரத்தில் மொரார்ஜி தேசாய் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார். அதில் கூட சரண் சிங் பாரத பிரதமராக வந்த நேரத்துல அவருக்கும் ஆதரவு அளித்து விட்டு 2 அமைச்சர்கள் தமிழகத்தின் சார்பில் மத்திய அமைச்சர் சத்யவாணி பாலா முதல்வர் என்ற 2 மத்திய அமைச்சர்கள் பெற்று மாநில கட்சி குறிப்பாக தமிழகத்துல மத்திய அரசுல பங்கு பெற முடியும் என்ற வரலாற்றை உருவாக்கியவர் இந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதே வழியில அந்த எடப்பாடி அவர்களும் அம்மாவில் மறைக்கு பிறகு இருந்த காலகட்டத்துல அந்த ஒரு கடுமையான காலகட்டத்துல மத்திய அரசோடு இணக்கமாக சென்றால் தமிழகத்துடைய வளர்ச்சி சார்ந்த பணிகளை நாம் பெற முடியும், வளர்ச்சி திட்டங்களை பெற முடியும் என்ற புரட்சி தலைவரின் வழியில எடப்பாடியார் அந்த கொள்கை எடுத்தார். ஆனால் 4 ஆண்டுகள் நாங்கள் அவரோடு இணைந்து பயணித்தோம். அடுத்த தேர்தல் வரையும் கூட 4 ஆண்டுகள் முடித்து தேர்தல் கூட இருந்தோம். ஆனால் தொடர்ந்து அவர் மத்திய அரசுல இருந்தார், அதிகாரத்துல இன்றைக்கு இருக்கின்றார். தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகளை நாங்கள் குறிப்பாக காலங்காலமா தீர்க்க கட்சி தீர்ப்பு, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, எய்ம்ஸ் மருத்துவமனை, தமிழர் நீட் தேர்விலிருந்து விலக்கு, என்எல்சி பிரச்சனை போன்ற முக்கியமான அம்சங்களுக்கு அவரோடு இணக்கமாக இருந்தால் தமிழர்கள் நலன் காக்கப்படும் என்று சொல்லி, ஆனால் மத்தியில் உள்ள பாஜக அது காதலியை வாங்கிக் கொள்ளவில்லை. மேற்கொண்ட சமரசத்துக்கு வழியில்லை என்று சொல்லி நடைமுறைப்படுத்துவதற்கு அவர் தயாராக இல்லை என்ற நிலைப்பாடு வந்தவுடன் இனிமேல் பாஜகவோட கூட்டு இல்லை என்ற நிலையில தவிர அண்ணாமலை என்பது எங்களுக்கு ஒரு பொருட்கள் இல்லை. இன்றைக்கு அண்ணாமலை இருப்பார், நாளைக்கு இன்னொரு மலை வருவார், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பாரதிய தமிழர் நலன் சார்ந்து விரோதம் போகும். அதனால இந்த தேர்தலில் எதிர்த்து இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பெரிய வாக்கு வங்கி ஒன்று வாங்கி விடுது. 11% வாங்கியிருந்தார். 11% எத்தனை கூட்டணி கட்சி, பாமக ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சி, அதுக்கு அடுத்தபடியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், போதாக்குறைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ், புதிய நீதி கட்சி, ஐஜேகே என்ற பாரதிய ஐஜேகே கட்சிகள், இன்னும் பல்வேறு கட்சிகள், தமிழர் முன்னேற்ற கழகம், ஜான்மாடி போன்ற தமிழகத்தில் உள்ள வேறு ஒரு 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் கூட்டணி இருந்தார். இந்த கூட்டணியோடு தான் அவர்கள் 12% கூட தாண்டவில்லை. அதுக்கு காரணம் என்னவென்றால் அந்த அடிப்படையை பாஜக தலைமையும் புரிந்து கொள்ளவில்லை, இங்கே உள்ள தலைமையும் புரிந்து கொள்ளவில்லை. தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகளை 10 ஆண்டுகளாக அவர்கள் இருந்து தீர்க்காததன் காரணமாகத்தான் பாஜகவுக்கு இங்கே வாக்கு வங்கி என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாதவர்களோடு இனிமேல் ஒட்டு வேண்டாம், உறவு வேண்டாம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அது ஏற்கக்கூடிய கருத்து அல்ல. டாக்டர் பட்டம் என்பது அவருடைய ஒவ்வொரு துறையில அதுல வளர்ச்சியாக பெற்றவர்கள், அந்த துறையில சாதித்தவர்கள், சாதனையாளர்கள், அப்படித்தான் டாக்டர் பட்டத்தை அவர்கள் ஆட்சி காலத்துல வேணும்னா அவர் பிச்சை போட்டு, ஏன்னா அவர் கொச்சைப்படுத்துவதற்கு சரியா இருக்காது. அவர் டாக்டர் பட்டம் பெற்றவர்களை பிச்சைப்படுத்துகிறார் சொன்னால் தகுதியானவர்களுக்கு அவர்கள் அழைக்கவில்லை. அவர்கள் ஆட்சி காலத்தில் அழைக்காமல் இருந்திருக்கலாம், அதை பற்றி அவர் சொல்லியிருப்பார். இதுதான்